அப்ப விளம்பரத்துக்காக தான் இந்த மாரி நடிகர்கள்லாம் விவாகரத்து அப்படின்ற செய்திய ஆமா, பரப்புறாங்களா அவங்களுடைய சார்? எதிர்காலம் நின்னு போச்சுமா. ஜெயம் ரவிக்கு மிஞ்சி போனாக்கா 35 வயசு தான் இருக்கும். இன்னொரு 40 வருஷம் இருக்க மாட்டாரு. நடிகை அவரோட பழகினார்னு சொல்றாங்களா, அந்த நடிகர் இவரோட இருந்தாங்கன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு கர்ண கடூரமா இருக்கு. விளம்பரத்துக்கு இவ்வளவு தேவை. திரும்ப நம்ம நீடிக்கணும், நம்ம வந்து மார்க்கெட்டை இருக்கணும்னாக்கா இது மாதிரியான ஒரு சில ஸ்டண்ட்டுகள்லாம் அடித்து சில விளம்பரங்களை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பரபரப்பெல்லாம் இருக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட போய் பாருங்க என் பேரை பற்றி பார்த்தீங்களா பரபரப்பெல்லாம் இருக்குது எனக்கு அவரோட நடித்த நடிகைகளாக கற்பழிச்சிட்டாரு. எந்த நடிகையை கற்பழிச்சாருன்னு அந்த நடிகை இது ஒன்று யாரும் சொன்ன மாதிரி இருக்கு. ஸ்டே இன் த ஃபீல்ட், சம் பப்ளிசிட்டி இஸ் ரிக்வயர்ட், some negative publicity is required. எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். சார், இப்போ சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து நிறைய பேர் விவாகரத்து பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ தனுஷ் அவர்களா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், இவங்க வரிசையில ஜெயம் ரவி அவர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் இடையில கூட விவாகரத்து நடக்க போகுது இப்படின்ற மாதிரி கூட ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு சார். இதுல எந்த அளவுக்கு சார் உண்மை இருக்கு? இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? இதே காரணம் தான். வேற என்ன காரணம் இருக்குது? அப்போ யாருக்கும் படம் இல்லை. நீங்களா செய்தி இப்போ சில படங்கள் போட்டிருக்கீங்க, தனுஷ் நடிக்கும்னு போட்டிருக்கீங்க, அது வருதா வரப்போதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? இவர் நடிக்க இந்த படப்பிடிப்பு வேகமாக நடக்கிறதுன்னு செய்தியெல்லாம் போட்டிருக்கீங்க. படம் வருஷக்கணக்காக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் வருஷக்கணக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து 6 மாதத்தில் படம் வந்துடும். இன்றைக்கி பார்த்தா மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த இந்தியனுங்கிற படம் நான் சின்ன பையன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். விளம்பரம் நானே களமாயிட்டேன். இந்தியன் 2 இப்போ வந்து கமலஹாசனுக்கு அதில் மேக்கப்போ போட வேண்டியதில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிழவனாக வந்துட்டாருன்றாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் இந்த ஜெயம் ரவி வந்து படங்கள் இல்லை. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு செய்தி வேணும். இப்போ எப்படி இந்த வரலட்சுமி கல்யாணம் மாதிரி தான் ஒரு செய்தி வேணும், டைவர்ஸு. அதே மாதிரி தனுஷுக்கு டைவர்ஸு. ஜிவி பிரகாஷ் யார்? அவர் யார்? மியூசிக் டைரக்டர் சார். சரி, அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறாரா? சினிமாவில் படங்களும் பண்ணிட்டு இருக்காரு, இசையமைச்சுட்டு இருக்காரு. அவ்வளோதான். அவருக்கு கஷ்டகாலம். எல்லாம் சின்ன பசங்க. இன்னும் 30-40 வருஷம் வாழ்க்கை இருக்குது. இப்போ மார்க்கெட்டு போய் தெருவுக்கு வந்து நின்றுட்டா என்ன பண்ணுறது? சினிமாவும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது இந்த மாதிரி விளம்பரம்லாம் கொடுத்து வாழ்க்கையை செயற்படுத்திக்கிறதுக்காக கொடுக்குற விளம்பரம் தான். இதெல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது. அப்ப விளம்பரத்துக்காக தான் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் விவாகரத்து அப்படின்ற செய்தியை ஆமாம், பரப்புறாங்களா அவங்களுடைய சார்? எதிர்காலம் நின்று போச்சுமா. ஜெயம் ரவிக்கு மிஞ்சி போனாக்கா 35 வயசு தான் இருக்கும். இன்னொரு 40 வருஷம் இருக்க மாட்டார். 75 வயசுல இருக்க மாட்டார். அந்த 40 வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த தொழில் போயிடுச்சு. கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் காதை வழி காணாதும்பாங்க. இது மாதிரி சேர்த்து வச்ச பணம் எவ்வளோ நாளைக்கு வரும்? வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் வேறு ஏதாவது தொழில் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு தொழிலும் தெரியாது. தெரியாத தொழில் எதுவும் தெரியாதுன்னும் போது சினிமா போயிடுச்சு. வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவீங்க? அதனால் திரும்ப நம்ம நீடிக்கணும், நம்ம வந்து மார்க்கெட்டை இருக்கணும்னாக்கா இது மாதிரியான ஒரு சில ஸ்டண்ட்டுகள்லாம் அடித்து சில விளம்பரங்களை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பரபரப்பெல்லாம் இருக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட போய் பாருங்கள் என் பேரை பற்றி பார்த்தீங்களா பரபரப்பெல்லாம் இருக்குது, எனக்கு ரசிகர்கள்லாம் நிறையா இருக்காங்க, ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அதுக்காகத்தான் இவ்வளோ பண்ணுறேன். ஆனா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மாமியாரே வந்து ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் வந்து இவருக்கு படம் எதுவும் ரீசெண்டா அமையாததால அவரை வச்சு ஒரு 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒரு 4 படம் பெருசா போகலனாலும் இப்ப கடைசியா வந்து சைரன் ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து இவரை வச்சு அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு போகும்போது இவர் அவங்க கிட்டே வந்து 20 கோடி சம்பளம் கேட்டாரு. அந்த காரணத்தால தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க மனைவிக்கும் இவருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சுட்டாங்க, விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக சார். இருக்கலாம். ஏன்னா ஜெயம் ரவி வந்து சினிமா பின்னணியில் குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவங்க அப்பா வந்து எடிட்டர் மோகன், ரொம்ப ஃபேமஸ். நிறைய படமெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் சில பேர் வந்து பெரிய படங்கள்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவர் வந்தார். அதுவும் எனக்கு தெரியும். ஒரு பிரபல செல்வாக்குள்ள ஒரு குடும்பத்திலேருந்து பெரும்படம் அவருக்கு ஃபைனான்ஸ் ஆகி தான் அவர் படங்கள்லாம் எடுத்து அதில் தான் பெருசாக வந்தார். அவங்க வீட்டு பெண்ணைத்தான் அவர் கட்டிக்கிட்டார். பெரிய குடும்பம் அவங்க. அந்த பொண்ணு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. இது இன்றைக்கி வந்து ஒரு மறுபடியும் நமக்கு மார்க்கெட் இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக இது பரபரப்பு செய்தி. அதான் முதல்லே சொன்னேன். அந்த பரபரப்பு இது என்னுடைய செய்திகள்லாம் வந்து மீடியாக்களில் பெருசாக அடிபடுது அப்படின்னும் போது எனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செய்தியை பாசிட்டிவ் செய்தி போட்டால் யார் படிப்பா? ஜெயம் ரவி எனக்கு 5 படங்கள் இருக்குன்னு எவனும் படிக்க மாட்டான். ஜெயம் ரவி 5 படங்கள் நீக்கப்பட்டார்னா அது செய்தி. அது மாதிரி ஒரு நெகட்டிவ் செய்தி போட்டு விளம்பரம் தேடிடுறாங்க. எல்லாம் ஒரே காரணம் தான்.
ஏன்னா இன்னும் 40 வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது குறைஞ்சபட்சம். தொழிலே போயிட்டதுக்கப்புறம் அந்த 40 வருஷம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் எப்படியா உள்ள நுழையிறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா விளம்பரத்திலேயே வாழ்ந்தவங்க. பேர் ஆளே இல்லைன்னு இப்போ என்னையே எடுத்துங்களேன். யூடியூப்பில் டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் யாரும் வரலன்னா அன்றைக்கி ஒரு மாதிரி கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த புகழ் போதைக்கு நான் அடிமையாக ஆரம்பிச்சேன். நல்லா தெரியுது எனக்கு. இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாத எனக்கே அந்த போதை வருதுன்னா, தினசரி பத்திரிகைகள் அடிபட்டு இருந்த ஒரு ஆள் தன்னுடைய பேர் வரலன்னு எப்படி இது பண்ணுவாங்க? யோசிச்சுப்பாங்க. அது புகழ் போதைக்கு அடிமையாயிட்டா அது வந்து வெளியே வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே கதை தான். இப்போ நீங்கள் கேட்ட அத்தனை பேத்துக்கும் ஒரே கதை தான். ஆளுங்க தான் வேறு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சரி விளம்பரத்துக்காக செஞ்சார். ஆறாவது ஸ்டோரி. டு ஸ்டே இன் த ஃபீல்டு some publicity is required, some negative publicity is required. That is with the help of the media they are creating such stories and getting popularity so that they can stay for a longer time. அவ்வளோதான் இங்கிலீஷில் சொன்னால் இதுதான். இன்னும் சில காலம் தொழிலில் நீடித்து இருப்பதற்காக என்னை பற்றிய எதிர்மறையான செய்திகளை நானே பரப்பி, ஊடகங்கள் உதவியோடு நானே பரப்பி, அதன் மூலம் என்னுடைய தொழிலை நிலைநிறுத்தி ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக கடைபிடிக்கிற உத்தி தான் இன்றைக்கி சினிமா துறையில் இருக்கின்ற பல நட்சத்திரங்கள் செய்து கொண்டு வருகிறார். அது தான் இன்றைக்கி வரிசையாக தொடர்ச்சியாக ஒரே சீனு, ஒரே கதை, ஒரே காட்சிகள், நடிகர்கள் தான் வேறு. சார் இதுக்கிடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனுஷ் அவருக்கு விவாகரத்தானனால யார் கூடலாம் ரொம்ப நெருக்கமாக இருக்காரோ அவங்களுக்கும் அடுத்தடுத்து விவாகரத்து ஆகிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தி அவங்களும் தனுஷும் வந்து ஏதோ நண்பர்கள், ஆல்ரெடி அவங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது, ஜீவி பிரகாஷும் தனுஷும் கூட நெருங்கிய நண்பர்கள், அவங்களுக்கு விவாகரத்தான பிறகு இப்போ இவங்களுக்கும் விவாகரத்து ஆகுது அப்படின்ற மாதிரி தனுஷ் தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பாருன்ற மாதிரி கூட சிலர் சொல்கிறாங்களே சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா என் பேர் ஒன்று தான் வரல. எனக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் இப்போ நட்பு எதுவும் இல்லையா? ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 3வது வீட்டில் தான் ஆர்த்தி இருந்து. இப்போ தெரியாது எனக்கு அது பொண்ணு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே லவ் பண்ண மாதிரி தெரியும். போட்டு எழுதுங்களேன், யார் வேணாங்க. நீங்கள் கேட்டதை பார்த்தா இந்தியாவில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. எல்லா கதையும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குமா. இதை படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் சரியாப்பட்டு வரும். அவ்வளோதான். அவங்களுக்கு வேணால் ஒரு விருப்பம் கொடுக்கலாம். இதில் எல்லாம் உண்மைகள் இருக்குதா பொய்கள் இருக்குதா, அது இப்போ எதாக இருந்தாலும் அவங்க எக்கேடு கெட்டு போனால் என்ன, என் பொறும் என் கேள்வியே என்னென்னா, நாளைக்கு என் பொழப்பு என்னங்கிறது எனக்கு தெரியணும். இவன் பொழப்பை பார்த்துக்கிட்டு தான் நான் என்ன ஆகிறேங்கிறது தெரியாமல் அவனை பார்த்துக்கிட்டு தான் என் பொழப்பு என்ன ஆகும். அதனால் இதெல்லாம் வந்து மீடியாக்கள் கொடுத்து சில விளம்பரத்துக்காக செய்கிறது தான். இது ஒரு சினிமாவை ஒரே துறையில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? இப்போ உங்களை எனக்கு எப்படி தெரியும்? இன்டர்வியூ எடுக்க வர அவ்வளோதான். மற்றபடி உங்களை இதை வச்சுக்கிட்டு உங்களே என்னை சேர்த்து பேச முடியுமா? ஏன் பேசக்கூடாது? சொல்கிறேன். ஆனால் நான் கிளம்பேன் பேசினா சந்தோஷமாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. இப்படி தான்மா கதை, இப்படி தான் கதை. ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனாலே அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் நட்புனாக்கா என்ன அர்த்தம்? அப்புறம் உலகத்தில் எப்படி தான் வாழ்கிறது? எந்த நம்பிக்கையில் ஒருத்தர் பழகிறது? யாரை நம்பி ஒரு ஆணை வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணுறது? யாரை நம்பி என் மனைவி வந்து ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்புறது? இப்படிப்பட்ட கதைகள்லாம் உண்மையாக இருந்ததுன்னா எந்த ஆணும் எந்த பெண்ணும் வெளியே போக முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உள்ளர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு இருந்தால் கதை நடக்காது. விளம்பரத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இதை ஸ்வீட் ஸ்மெல் ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு படம், ஹாலிவுட் மூவி. பர்ட் லங்காஸ்டர், டோனி கர்டிஸ் அப்படின்னு 2 பிரபல நட்சத்திரங்கள். எப்படி எடுத்துக்கலான்னாக்கா, ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரே படத்தில் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி. அப்போ ஏற்பட்ட டாப் ஸ்டார்ஸ் அவங்க 2 பேர் நடிக்கிற படம். என்ன கதைன்னா, பர்ட் லங்காஸ்டர் ஒரு பத்திரிகை ஆசிரியர், அதனுடைய சீஃப் ரிப்போர்ட்டர் டோனி கர்டிஸ். கொஞ்சம் கிசுகிசு எல்லாம் நிறையா எழுதி பாப்புலரான பத்திரிகை அது. அவங்க ஊரில் ஒரு ட்ராமா வந்து நடக்குது. அந்த ட்ராமா பிரபலமாக நடக்குது. அதில் நடிக்கிற ஹீரோயின் அப்படியே ஷி கிரியேட்டட் பிக்கஸ்ட் ஃபேன்ஃபேர். அப்படியே ஜனங்க ரஷ் பண்ணுறாங்க அந்த ட்ராமா பார்க்குறதுக்கு. அந்த பெண்ணுக்காகவே போகுது. பர்ட் லங்காஸ்டர் கூப்பிட்றாரு எடிட்டர் டோனி கர்டிஸை கூப்பிட்டு, அந்த நடிகருடைய அந்தரங்கங்களை நீ வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறார். அவளுக்கு ஒரு லவர்லாம் இருக்கான், அதெல்லாம் நீ வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறார். டோனி கர்டிஸுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக எடுக்கிறார். இதை வச்சு நம்ம பெரிய இதாக ரிப்போர்ட்டராக மாறலான்னு சொல்லிட்டு அவ கூட. டோனி கர்டிஸ் வெரி ஹேண்ட்ஸம் ஹீரோ. ஹேண்ட்ஸம் பத்திரிக்கையாளராக வரும்போது 2 பேரும் பேசி பழகி இது பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ரொமான்ஸ் வரலுமே போயிடுறாங்க. அந்த அளவுக்கு போகும்போது இவன் ஒவ்வொரு நாளும் நடக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வந்து அதை போய் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் பண்ணி விதவிதமாக எடுத்துக்கிட்டே வரான். ஒரு நாள் சொல்கிறான், ஏதோ ஒன்று கேட்கும்போது அவள் சொல்கிறா, எதுக்காக வந்து அந்த வேலை முடிஞ்சிருச்சாம்பா. நான் எதுக்காக வந்தேன்,
அந்த பத்திரிக்கை ஆசிரியர் சொன்னான்னு என்னை வேவு பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன். அடைச்சி போயிடுவேன். எப்படி தெரியும்? உனக்கு தெரியாத ஒரு உண்மை இப்போ சொல்கிறேன். அந்த எடிட்டர் என்னுடைய சொந்த அண்ணன். இவன் அப்படியே நின்னுறான். சொந்த தங்கச்சிவா வந்து வேவு பார்க்க சொன்னான். பணம் வருது, விளம்பரம் வருதுன்னா அவன் எதை வேணாலும் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆள் தான் உன்னுடைய எடிட்டர், போ அப்படின்னுவான். எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டு போயிடும். அதான் படம். விளம்பரத்துக்காக பல விஷயங்களை அவங்க செய்வாங்கங்கிறது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எந்த லெவலுக்கு அவங்க போகிறாங்க பாருங்கள். இந்த நடிகை அவரோட பழகினார்னு சொல்கிறாங்களா, அந்த நடிகர் இவரோட இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு கர்ணக்கடூரமாக இருக்குது. விளம்பரத்துக்கு இவ்வளோ தேவையா? என்ன சாதிக்க போகிறேன்? இப்போது நயன்தாராவும் சிம்புவும் இருந்தாங்கம்மா. என்ன கேட்டால் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வெளிப்படையாக இருந்தாங்க. 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து பப்ளிசிட்டி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சினிமா உலகம் அவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. இந்த கதையெல்லாம் இன்றைக்கி எடுபடுற அளவுக்கு இல்லை. ஏன்னா முத்தம் கொடுக்குற சீனெல்லாம் வந்து அதையே சட்டை பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கி ரசிகர்கள் இல்லை. இந்த மாதிரி கதைகளை வச்சுக்கிட்டு இப்போ விளம்பரம் கிடைக்க முடியாதுங்கிறது அந்த ஜி பிரகாஷ், தனுஷ், ஆர்த்தி, ஜெயம் ரவி இவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இதையெல்லாம் தாண்டி தமிழ் பட உலகம் எங்கேயோ போயிடுச்சு. இதுக்கும் மேலே நீ செய்ய வேண்டியிருக்கும். தயவுசெய்து பண்ணு. அப்போ தான் நீ எதிர்பார்க்குற விளம்பரமும் இதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப விளம்பரங்களுக்காகவும் தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த மாதிரி செய்திகள் என்ன ரீசன் இருக்க முடியும்? எந்த வகையில் இப்போ ஆர்த்தியை வந்து பிரியறதை வந்து இந்த செய்திகள் மூலமாக சேர்த்து வச்சிட முடியுமா? இல்லை இதை பிரித்து வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் சாட்சி சொல்ல போகிறீங்களா? அந்த ஜி பிரகாஷ் யாரையை கட்டிக்கிட்டார், அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு போகிறதுக்கு இந்த செய்திகள் வந்து எந்த அளவில் உபயோகப்படும்? விளம்பரத்தை தவிர வேறு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் ஜி பிரகாஷ்னு ஒரு ஆள் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் அவுடேட்டட் ஆள். ஜெயம் ரவி தெரியும். நான் அந்த குடும்பத்தோட பழகிறதுனால அவங்க அப்பா எடிட்டர் மோகன்லாம் எனக்கு தெரியுங்கிறதால தெரியும். தனுஷ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிரபல நடிகருடைய மருமகங்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல நடிகர். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இதெல்லாம் வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? அப்புறம் சொல்கிறீங்க அவரோட நடித்த நடிகைகளாக கற்பழிச்சிட்டாருன்றீங்க. எந்த நடிகையை கற்பழிச்சாருன்னு அந்த நடிகை இதுவரை யாரும் வந்து சொன்ன மாதிரியே தெரியும். அவருடைய படங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி படங்கள். ஆரம்பத்தில் தனுஷனுடைய படங்கள்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். தனுஷ் படங்களும் சரி, விஜய் படங்களும் சரி, ஆரம்பத்த காலத்து படங்கள்லாம் ஒரு மாதிரியான படங்கள். அப்போ வராத கதையெல்லாம் இப்போ வந்தால் என்ன அர்த்தம்? இப்போ அவங்க கொஞ்சம் பிரபலமாயிட்டு வராங்க. பிரபலமானதுனால அதை வச்சு இந்த மாதிரி ஒரு செய்திகள் போட்டால் அன்னைக்கு அதை சொல்லியிருந்தால் எடுபட்டுருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதை சொல்லும்போது எடுபடலான்னு நினச்சி அவங்களும் ஃப்ளோட் பண்ணுறாங்க கதைகளை. நீங்களும் குவைக்கிறீங்க, நானும் பதில் சொல்கிறேன். இந்த விளம்பரம் இன்றைக்கி எடுபடாது. வேறு முயற்சிகள் எடுக்கும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.